செய்திகள் தொடர்கின்றன. குளத்தை அபகரித்து கல்லூரி கட்டியதாக அழகிரியின் மீது விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சிவரக்கோட்டையில் 113 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கரிசல் குளத்தின் அருகே அழகிரி பொறியியல் கல்லூரி கட்டியுள்ளார். 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கல்லூரி குளத்தின் 4வது மடையை முடியும் கரிசல் குளத்தை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டுள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரால் அனுப்பப்பட்ட சம்மனுக்கு அழகிரி ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளத்தை ஆக்கிரமித்து கல்லூரியை கட்டியுள்ளதால் விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் சகாயத்திடம் விவசாய சங்கத்தினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் கடைவீதியில் பாத்திரக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 4 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2வது தளத்தில் வைக்கப்பட்டிருந்த ஃபேன், மிக்சி, கிரைண்டர், மின்சார அடுப்பு போன்றவை முற்றிலும் எரிந்து நாசமானது. எரிந்து போன பொருட்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 60 லட்சம் என்று கடை உரிமையாளர் வாசுதேவன் கூறினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மின்சாரம் தாக்கி பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த கருப்பசாமி தன் குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தார். இன்று காலை வள்ளிகுகை கோவிலுக்கு சென்றிருந்த அவர் அசதி காரணமாக அங்கிருந்த சுவற்றின் மீது கை வைத்து நின்றுள்ளார். அப்போது சுவற்றில் மின்கசிவு இருந்ததால் உடலில் மின்சாரம் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவத்தினால் கோவில் நிர்வாகத்தினர் வள்ளிகுகை கோவிலுக்கு பக்தர்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை. பிப்ரவரி 26ஆம் தேதியன்று கொடியேற்றம் நடைபெறவுள்ள நிலையில் கோவில் நிர்வாகத்தினரின் அலட்சியத்தால் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் வீட்டு வாடகை படியை உயர்த்த கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கு பெற்ற கண்டன பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு 20% வீட்டு வாடகை படி வழங்க வேண்டியும் 2004ஆம் ஆண்டுக்கு பின் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டியும் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த போராட்டம் குறித்து பேசிய காரைக்கால் அரசு ஊழியர்கள் சம்மேளன தலைவர் ஜெயில் சிங் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. மனிதர்களைப் போன்று விலங்குகளுக்கும் இசைஞானம் உள்ளது என்பதை இந்த நாய் நிரூபணப்படுத்தியுள்ளது. தனது உரிமையாளர் இசைக்கும் இசைக்கு ஏற்ப நாயும் அருமையாக இசைப்பதை கேளுங்கள். இசைஞானம் அனைத்து உயிர்களுக்கும் இருப்பது ஆச்சரியம்தானே.